வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனிவரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடலே சலம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாயூர் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்திற்கு வரிசைப்படி பாடலன் 631 பிடித்த வார்குழல் என துவங்கும் பொதிமலத்த திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடிலும் பொதியமலை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சனம். இந்த பாடல் பொதியமலை அமர் பெருமாளே மாதர் உறவை நீக்கி அடியார் உறவை ஆக்கி பேல் மகிழ் பொறித்து அடியேனை ஆட்கொண்டு அழுவாய் என்று எம்பெருமானிடம் மிக இணக்கமாக வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். ஐக்கிய நிலை பெற வேண்டி பாடப்பெற்ற பாடல். பாடலுடைய சந்த குறிப்பு தனத்ததானன தனத்த தானன தனத்த தானன தனத்த தானன தனத்த தானன தனத்த தானன தந்ததான என்ற சந்த குறிப்பையுடைய பாடல். பாடலை பார்க்கலாம். வெடித்த வார்குழல் விரித்து மேல்விழி விழித்து மேகலை பதித்து வார்தோடு மிகுத்த மாமுலை அசைத்து நூலின் மருங்கின் ஆடை மினுக்கி ஓலைகள் பிலுக்கியே வளை துலக்கியே இளநகைத்து கீழ்விழி மிரட்டி யாரையும் அழைத்து மால்கொடு தந்த வாய்நீர் குடித்து நாயன முடக்கு மேல்பிணி அடுத்து உபாதிகள் படுத்த தாய்தமர் குலத்தர் யாவரும் நகைக்கவே உடல் மங்குவேனை குறித்து நீ அருகழைத்து மாதவர் கணத்தின் மேவு என அழித்து வேல்மையில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறாய் உடுட்டு துடுட்டு டோ என திகுத்த தீதிகு திகுர்த்த தா என உடுக்கை பேரிகை தவில் குழாமும் இறங்கு போரில் உளுத்த நீசர்கள் பதைப்ப மாகரி துடிப்ப நீள் கடல் எரித்து சூர்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பராரை அடைத்த மாசிரை விடுத்து வானுலக அழிக்கும் ஆயுத திருக்கண்ணான் அரசடித்து நாடுமென் உளத்தில் மகிழும் குமாரா அழித்த தாதையை மிகுத்த மாமனும் அனைத்து உளோர்களும் மதிக்கவே மகிழ் அகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிரானே. வெடித்த வார்குழல் விரித்து மேல்விழி விழித்து மேகலை பதித்து வார்தோடு மிகுத்த மாமுலை அசைத்து நூலின் மருங்கி நாடை. வெடித்தன நறுமணம் கமழ்கின்ற அர்த்தம். அதனால வெடித்த வார்குழல் அப்படிங்கிறார். அதாவது நறுமணம் கமழ்கின்ற நீண்ட கூந்தலை விரித்து வேல்போலும் விழியை விழித்து மேகலை அதாவது இடையணியை அணிந்து ரவிக்கை அணிந்த மிகப்பெரிய கொங்கை அசைத்து நூல் போல மெல்லிய இடையில் ஆடையை மினுக்கி ஓலைகள் பிலுக்கியே வளை துலக்கியே இளநகைத்து கீழ்விழி மிரட்டி யாரையும் அழைத்து மால்கொடு தந்த வாய்நீர் குடித்து நாயன முடக்கு மேல்பிணி அடுத்து உபாதிகள் படுத்த தாய் தமர் குலத்தர் யாவரும் நகைக்கவே உடல் மங்குவேனை. மெல்லிய இடையில் ஆடையை மினுக்கியும் காதில் ஓலையை பிலுக்கியும் போலி பிரகாசம் காட்ட வைத்தும் வளையலை ஒளிபரச் செய்தும் அதாவது வெளிப்படையாக சிரித்து. இது 2 விதமாகவும் பிரிக்கலாம். அதாவது இள நகைத்துன்னு வைக்கலாம், இல்லது வில்ல நகைத்து. வில்ல நகைத்துனா வில்லனா வெளிப்படையாக சிரித்து, இள நகைத்து அப்படின்னு வைக்கலாம். அப்படின்னா இளநகை செய்து, அதாவது ஒரு முதிராத நகை என்று முதிராத நகை 2 வச்சுக்கலாம். வெளிப்படையாக சிரித்து கீழ்கண்ணால் மிரட்டி யாரையும் பாரும் என அழைத்து மோகத்துடன் கொடுத்த வாய்நீரை அதாவது இதழ் ஊரலை குடித்து நாய் போல முடக்கும் இயல்பினி முடக்கத்தை சம்பவிக்க செய்யும் தடைகளை தரும் பிணிகள் அல்லது வாதம் என்னும் நோயும் மேலும் பிற பிணிகளும் வந்து கூட அவை தம்மால் வேதனைகள் உண்டாக தாயும் சுற்றத்தினரும் குலத்தவர் யாவரும் சிரிக்கவே உடல் வாட்டம் உருகின்ற என்னை குறித்து நீ அருகழைத்து மாதவர் கணத்தின் மேவு என அடித்து வேல்மையில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறாய். என்னை கவனித்து நீ உன் சமீபத்தில் அழைத்து மகா தவசிகளின் கூட்டத்தில் சேர்வாயாக என எனக்கு அருள் புரிந்து வேல் அடையாளம் மயில் அடையாளம் பொறித்து தந்து வேதமும் என்னை இவன் ஒரு ஒப்பற்றவன் என்று கூறும்படி திருமனது கூர்ந்து அருள்வாயாகன்னு வேண்டுகிறார். அதாவது இதை விட ஒரு வேண்டுதல் என்ன இருக்க முடியும்? வேண்டுதலுடைய உச்சகட்டம் இந்த வேண்டுதல். இப்போ இதில் பிணி அடுத்த உபாதிகள், பிணி அடுத்த உபாதிகள் படுத்தணும், அதை பிரிச்சுக்கணும். அடுத்த உபாதிகள், அதை அடுத்த உபாதிகள் அல்லது பிணி அடுத்த உபாதிகள் அப்படின்னு படுத்த அப்படின்னு பிரித்தா தான் அதுக்கு பொருள் விளக்கம் சரியாக வரும். 2 விதமாக வச்சுக்கலாம். பிணி அடுத்த உபாதிகள் அல்லது பிணி அடுத்து உபாதிகள். அப்படி 2 விதமாக பொருள் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பாடலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு நம்ம மொத்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு பின்னாடி இருக்க பிற்பகுதியை முடிச்சுட்டு நம்ம அந்த பகுதிக்கு வரலாம். ஏன்னா அது நீண்ட பகுதி. அடுத்த 4 அடியில் சொல்கிறார் என்ன,
உடுட்டுடுடுடுடுடுடோ டுடுட்டுடோ டோ என் என திகுத்த தீகுத திகுர்த்த தா என உடுக்கை பேரிகை தவில் குழாமும் இறங்குவோரில் உளுத்த நீசர்கள் பதைப்ப மாகரி துடிப்ப நீழ்கடல் எரித்து சூர்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பரார அடைத்த மாசிரை விடுத்து வானுலக அழிக்கும் ஆயிர திருக்கண்ணான் அரசழித்து நாடும் என் உளத்திலே மகிழும் குமாரா. அதாவது எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை மொத்தமாக சொல்லி கொட்டிவிட்டார். எப்படி? உடுட்டு டூடுடு எனவும் திகுத்த தீதிகு எனவும் உடுக்கை பேரிகை தவில் இவைகளின் கூட்டம் ஒலிக்கின்ற போர்க்களத்தில் லோபிகளாகிய கீழோர் அசுரர்கள் பதைக்க பெரிய யானைகள் துடிதுடிக்க நீண்ட கடலை எரித்து சூரனையும் கவுஞ்சமலையும் உடைத்து பொடியாக்கி நீதியை நிலைநிறுத்தி எங்கும் பரப்பி அவர், அதாவது அந்த அசுரர்கள் தேவர்களை அடைத்து வைத்த பெரிய சிறை நின்றும் விடுவித்து தேவர்களுக்கு தேவலோகத்தை அளித்த குமாரனே, 1000 அழகிய கண்களை கொண்ட இந்திரனுக்கு வானுல அரசாட்சியை அழித்து மகிழும் குமாரனே, நாள்தோறும் என் உள்ளத்திலிருந்து மகிழும் குமாரக் கடவுளே, அழித்த தாதையை மிகுத்த மாமனும் அனைத்துள்ளோர்களும் மதிக்கவே மகிழ் அகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிரானே, என்ற தந்தையாம் சிவனும் பெயர்பெற்ற மாமனும் திருமாலும் மற்றும் எல்லோரும் மதிக்கும்படி மகிழ்ச்சியோடு அகத்திய முனிவரின் பொறுப்பாகிய மலையாகிய புதிய மலையில் விட்டிருக்கும் தம்பிரானே, ஒருத்தனாம் என சிந்தை கூறாய். புதிய மலைனாலே நமக்கு ஞாபகம் வருவது அகத்திய முனிவர், அதனால தான் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல 2வது பத்தியில் 1000 திருக்கண்ணான், 1000 திருக்கண்ணான்கிறார். யாரு? இது முன்னாடி படிச்சிருக்கோம். கௌதம முனிவனுடைய சாபத்தால் 1000 குறிபெற்ற இந்திரனுடைய பிழையை பொறுக்கும்படி பிரம்மன் ஆதிய தேவர்கள் வேண்ட அந்த குறிகளை 1000 கண்களாக விளங்க கௌதமர் அனுகரித்தார். அமரர்கள் பிரம்மன் முன்னா வந்து கோதமனை வேண்ட மற்றவை தவிர்த்து சிந்தையின் முனிவிலிருந்து சிறந்த 1000 கண் ஆக்கங்கிறார். கம்பராமாயணத்தில் அகலிய படலத்தில் 81வது பாட்டு. அது முதல் இந்திரனுக்கு என்ன பேர்? 1000 கண்ணன் அப்படின்னு பேர். அதை சொல்கிறார் குருநாதர். இப்போ இந்த பாடலில் மிக முக்கியமான பகுதி என்ன? வேல் மயில் கொடுத்தல். அதாவது வேல்பொறி மயில்பொறி அடித்தல். முருகன் அடியான் சார். இப்போ உலகத்தில் எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க. அந்த அடியார்கள் கூட்டத்தில் என்னை எப்படி தனித்து காட்டுறது? ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. நான் எம்பெருமான் பழனி ஆண்டவனின் அடிமைன்னு காட்டணும்னா எனக்கு ஒரு தனியாக ஒரு அடையாளம் வேணும். அது மாதிரி அருணகிரி பெருமான் கேட்குறார். இந்த கேட்குறதுக்கான உரிமை, எலிஜிபிலிட்டி தமிழில் அதனுடைய அதற்கு உரித்தானவர் அப்படின்னா அது அருணகிரி பெருமான். அவர் தான், அவருக்கினே அவர் தான். அதனால் அவர் கேட்குறார். என்ன கேட்குறார்? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னை எப்படியா கண்டுபிடிக்கிறது? நீ கண்டுபிடிச்சிருக்க, மற்றவனுக்கு எப்படி தெரியும்? நான் உன் அனுகிரகம் பெற்றவன் எப்படி தெரியும்? அதனால் நான் உன் அடியவன் அப்படின்னு காட்டுறதுக்கு தோளில் வேல் மயில் இவருடைய குறிகளை பொறி, அடையாளங்களை பதி. இது யாருக்கு? முதல்ல எதுக்கு இது வேணும்? முக்கியம் உன் அடியவர்களுக்கு இருக்கட்டும். அதை விட மெயின் யார்? இந்த எமப்பைய ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு தெரியுமா என்னைய என்னோட விளையாண்டுட்டான்னா அப்புறம் உன்னையே தொந்தரவு பண்ணணும். என்னை விளையாண்டுலாம், என்னோட விளையாண்டுருவான். அவனுக்கு என் மேலே பயம் இருக்கும். இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்க தெரியாமல், நான் யாரும் தெரியாமல் உன்னையே தொந்தரவு பண்ணும். பெருமானே உனக்கு தொந்தரவு வேண்டாம். அதனால் என்ன பண்ணிடு, என்னால் என் மேலே ஒரு சீல் போட்டுரு. பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போற்று செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூலம் என் மேல் பொறிமேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே இடபம் பொறித்து என்னை என்று கொள்ளாங்கிறார் அப்பர். அதே மாதிரி அப்படி பாடித்தான் சூலக்குறி இடபக்குறி வேண்டுமென அப்பர் பெருமான் வேண்டியது போல் அருணகிரி பெருமானும் வேல்பொறி மயில் பொறிய கேட்குறாரு. எதுக்கு? என்னை அடையாளம் காட்டு, அதனால எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு. 8 குடி திருப்பூரில் கூட தற்பொறி வைத்து அருள்பாராய் தாராயின் வேண்டினார். இந்த வேண்டுகோளின்படி அருணகிரி பெருமானுக்கு வேல் மயில் பொறி கிடைத்தது. அது எங்கே சொல்கிறார்? இந்த பாட்டிலையும் வேண்டார், 8 குடி பாட்டிலையும் வேண்டார். எங்கே கிடைச்சதுன்னு ஒத்துக்கிறார். எங்கே கிடைச்சதுன்னு பதிவு பண்ணுறார். ஒத்துக்கல, பதிவு பண்ணுறார். அடைக்கல பொருளாமென நாயனை அழைத்து வேல் மயில் அருள்வோடைங்கிறார். திருத்துருத்தி திருப்பூட சொல்லுகிறார். எனக்கு கொடுத்துட்டேன். அவர் கேட்டு என்ன சார் கிடைக்காம வந்திருக்கு? கேட்ட எல்லாம் கிடைச்சிருக்கு. அடைக்கல பொருளாம் என நாயனை அழைத்து வேல்மையில் அருள்வோனைங்கிறார். திருத்துருத்தி திருப்போடு சொல்கிறார். செங்கடராய பிள்ளையார் எழுதி கொடுக்க அருணகிரி பெருமானுடைய அருணகிரி நூலாராய்ச்சியில் பக்கம் 41, 108 இந்த புராணத்தை ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எழுதுகிறார் ஐயா. இயல் வேலுடன் மா அருள்வாயங்கிறார் சிவமாதுரன் திருப்பூரில். ஒருத்தனாம் என சிந்தை கூறாய்ங்கிறார் திருப்பூரில். இப்படி
மிக அனுகிரகம் பெற்றவர். அதாவது முருகப்பெருமானுடைய அடியார்களில் அருணகிரி பெருமானுக்கு இணையான அனுகிரகம் பெற்றவர் யாரும் உண்டோ தெரியல எனக்கு. அவரளவுக்கு அனுகிரகம் பெற்றவர் யாரும் தெரியல எனக்கு. அருளாளர்களே தலையாயவர் அவர் தான். இதை நான் சொல்ல, வாரியார் சொல்றார். அருணகிரி பெருமானுக்கு நிகர் யார்? அவர் தான். அவருக்கு இணை வேறு யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு இணை ஒருத்தர் இருக்கார், யார்? அவரே தான், வேறு யாருமே கிடையாது. சகல அனுகிரகம் சார். கண்ட தனி வராமல் அந்த பாட்டை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அனுகிரகம், கெட்டதெல்லாம் கிடைக்கிற கருணை கிடங்கு எம்பெருமான்ட்ட உரிமையோடு கேட்குறார். வேல் மயில் பொறி கொடுத்தார். அதான் இந்த பாடல். முருகா, இந்த பாடலை படிக்கிறதுக்கு அனுகிரகம் நம்ம கிடச்சிருக்கேன். என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் முருகா. இந்த பாடலில் வெடித்த வார்குழல் வெடித்துங்கிறார். வெடித்தனா நறுமணம் கமழ்கின்ற பொதுமாதர் நடுவீதியில் நின்று கூந்தலை விரித்து கோதி அதன் வாசனை வீச மோகவலை வீசுவாங்க. அங்கை மென் குழல் ஆய்வார் போலே சந்தி நின்று அயலோடைய போவார் அன்பு கொண்டிட நீரோ போரின்பார் திருப்பூர். மாதவர் கணத்தின் மேவியன அடியார் குடத்தில் சேர்கன்னு அருள் புரிய வென்றார். அடியார் உறவு நம்மை பரகதியில் சேர்க்கும் சார். பசு மந்தையில் சேர்ந்த கண்ணில்லாத பசு ஊர் சேரும். அதுபோல் ஞான வெளியில்லாத மனிதனும் அடியவருடன் கூடுனா முத்தி உலகுக்கு போயிடுவான். அதை சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. வேல் மயில் கொடுத்து அருணகிரி பெருமான் இந்த திருப்பூரில் தமது உடம்பின் மீது வேலின் அடையாளத்தையும் மயிலின் அடையாளத்தையும் பொறுத்தொழுமாறு முருகனை வேண்டார். அப்பர் பெருமான் கேட்ட மாதிரியே தான் அப்பர் சொன்னது 2 பாட்டு. கடவும் திகிரி கடவாது ஒழிய கைலை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனி மால்வரை போல் இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய் இருஞ்சோழி திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து என் தத்துவனினர். முன்னாடிக்கு பாட்டா பேச சொல்லியாச்சு. மோவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை மாடச்சொரு கொடுந்தேன்ட்டார். இது போலத்தான் அருணகிரி பெருமானும் 8 குடி திருப்பூரில் கேட்கிறார். தற்பொறி வைத்தொள் பாராய் தாராய் மைக்குழல் திருப்பூரில் கேட்கிறார். இந்த விண்ணப்பத்தின்படி முருகப்பெருமான் திருத்துருத்தின தளத்தில் வேல் மயில் பொறி பதித்து அருள் புரிகிறார். அதான் படித்த நம்ம மலைக்கண திருப்பூர் சொல்கிறார். அடைக்கல பொருளாம் என நாயனை அடைத்து முக்தி அதுகாம் அனுபூதி என் அருள் திருப்புகழ் ஓதுக வேல்மயில் அருள்வோனே. முருகா, வேதமும் இப்படிலாம் நடந்தால் என்னாகும்? வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறுவாய். வேதம் இவன் ஒப்பற்ற ஒருவன் அடியவனை கூறுமாறு முருகா நீ திரு உள்ளத்தில் கருணை கூர் அப்படின்னு வேண்டார். உன்னை புகழும் என்னை புவியில் ஒருத்தனாம் வகையை திரு அருளாலேம்பார் கருப்புவில் திருப்போல். இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒருணியாக தோன்ற விழுமிய பெறல் அரும் பரிசில் நல்குமதியும்பார் திருமுருகாற்றுப்படல். அதே கருத்தை தான் இங்கே கொண்டு வரார். உன்னை புகழும் என்னை புவியில் ஒருத்தனாம் வகை திரு அருளாலே. இந்த அற்புதமான பாடலில் இதெல்லாம் கேட்டுட்டு எம்பெருமான்ட்ட வென்றார். புதிய மலையில் மேவும் குமாரக்கடவுளே வேல்மையில் பொறுத்து அடியேனை ஆட்கொண்டு அருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் வல்ல பழனி எந்தையின் திருப்பாத்திலும் புதியமலை அமர் பெருமானின் திருப்பாத்திலும் சமர்ப்பித்து அவன் அவளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா 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 முருகாஜன் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் முருகாஜன்.